ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நான் மஞ்சுவை உண்மையாக தான் நேசிக்கிறேன். உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, அவளே என்னை உயிருக்கு உயிராக தான் லவ் பண்ணுறா. அவள் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க வேதாஜி, இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா அது அவ கூட தான். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. டேய், நீ லவ் பண்றத பத்தியெல்லாம் நாங்க எந்த குறையும் சொல்லலடா. அதுக்கு முன்னாடி உன்னை பத்தி யோசி. உன் வாழ்க்கையில நீ அடுத்த கட்டத்துக்கு எப்போ வரப்போற? அதுக்கு தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றேன். ஏய் லூசு, நாங்க அதை சொல்லல. இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அண்ணி நீங்களே சொல்லுங்க. நீ அவனுக்கு பஞ்சு, நட்ராஜ் சொல்ல வரத நான் சொல்றேன். இன்னைக்கு நீங்க தனி ஆள், நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நாளைக்கு உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்தா அவளை நல்லா பாத்துக்கணும்ல. அதுக்குதான் பஞ்சு சொல்றேன். நீங்க ஒண்ணு வேலைக்கு போங்க, இல்லைன்னா ஏதாவது தொழில் பண்ணுங்க, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அவளே உங்ககிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவா. நீங்க ரொம்ப நல்லவர் பஞ்சு. உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்லா வருவீங்க. வேலைக்கெல்லாம் போகணும்னு எனக்கும் ஆசை தான் வேதாஜி. ஆனா எனக்கு தான் எங்கேயுமே ஒரு நிலையான வேலை கிடைக்க மாட்டேங்குதே. நான் என்ன பண்றது சொல்லுங்க. டேய், வேலை தானே உனக்கு பிரச்சனை. சரி, நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதில் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றியா? ஓகே தானே? யூடியூப் சேனலா? சூப்பர். இப்போ அதுதான் ட்ரெண்ட். ஆரம்பிங்க ஆரம்பிங்க. உங்களோட இந்த புது முயற்சி நல்லபடியா அமைய என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ணி. நீங்க கால் எடுத்து வைக்க போற இடம் புது இடம், பார்த்து நல்லபடியா பண்ணுங்க. அப்புறம் என்ன பஞ்சு, நீங்க நட்ராஜ் கூடயே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்ல? என்னடா பஞ்சு, எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க? நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான். ரொம்ப யோசிக்காம சரின்னு சொல்லுங்க. வேதாஜி, ஏதோ ஒரு 4 பஞ்சாயத்துக்கு போவேன், பைசல் பண்ணுவேன், கையில காசு கொடுத்துருவாங்க. நட்டி ஏதோ வால் டியூப்லாம் சொல்லிட்டு இருக்கேன். யூடியூப் அது என்னமோ ஒரு டியூபு. இது வந்து நமக்கு ஒரு புது லைனு. இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு வேற ரூட்ல போய்கிட்டு இருந்தோமா, அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. இது உங்க வாழ்க்கைய வேற லெவல் கொண்டு போகும், பாருங்க. அப்ப சரி வேதாஜி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நானும் நட்டுவும் சேர்ந்து புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்கான விஷயங்கள்லாம் நான் உனக்கு சொல்லி தரேன். சரியா? வர நீ வர வேதாஜி. வாங்க. நீ சொன்னீங்க எல்லா ஆம்பளைங்களும் நேர்மையா இருக்க மாட்டாங்கன்னு. அது தப்பு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது. அவர் என்கிட்ட நேர்மையா தான் இருக்காரு. இது வரைக்கும் என்னை ஏமாத்தணும்னு அவர் என்கிட்ட ஒரு சின்ன பொய் கூட சொன்னதில்லை. நான் கூட அவர்கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கேன். இவர் என்னை ஏமாத்தணும்னு நினைச்சதே இல்லை. அந்த அளவுக்கு என் ஹஸ்பண்ட் என்கிட்ட உண்மையா இருக்காரு. வா, இங்க உட்காரலாம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? எஸ். என்ன சர்ப்ரைஸ்? அது வந்து என்னன்னா, டொட்டடாய். நைஸ். ஏ தேங்க்ஸ் பா. தேங்க் யூ. கை காட்டு. நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? யா, ஷூர். நம்ம அங்க போய் எடுக்கலாம். தேங்க் யூ. ஏய் வா வா, இப்ப எடுக்கலாம். வா எடுக்கலாம். ஓகே. அப்புறம் இந்த இடம் பார்க்க எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குல்ல? தனியா மீட் பண்ணி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நிமிஷம். என் ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான கால். நான் போய் தனியா பேசிட்டு வந்துட்டா? ஏங்க, ஆபீஸ் கால் தானே, இங்கேயே உட்காந்து பேசலாம்ல. ஏன் தனியா போறீங்க? அது இல்லம்மா,
ஆஃபீஸ் கால ஏதாவது சத்தம் போட்டு பேசுவேன், உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமா தான் தனியா போய் பேசுறேன். என்ன சந்தேகப்படுறியா? என்னம்மா என்னைக்காவது உன்கிட்ட எதையாவது நான் மறைச்சிருப்பேனா? மற்ற புருஷங்க பொண்டாட்டி ஏமாத்துற மாதிரியா நான் உன்னை ஏமாத்திருப்பேன்? உன்கிட்ட கரெக்டா தானே இருக்கேன். தனியா போய் பேசினா தப்புன்னு அர்த்தமா? ஐயோ அதுக்காக இல்லைங்க. இது வரைக்கும் நீங்க எதுவும் என்கிட்ட மறைச்சது இல்ல. தனியா பேச வந்திருக்கோம், தனியா போறீங்களேன்னு நான் கேட்டேன். அதான் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன, இங்க உட்காந்துக்கிட்டு தானே போன்ல பேசணும். சரி நான் இங்கேயே உட்காந்து பேசுறேன், சரியா? ஹலோ. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? நாளை காலையில என் வேதாஜி எனக்கு உண்மையாக தானே இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் ஏன் போய் சொல்கிறேன்? ஏன் உண்மையை மறைக்கிறேன்? தப்பு. நான் பண்ணுறது எனக்கே சரின்னு படல. என்னை மன்னிச்சிருங்க வேதாஜி. சொல்லு. மேடம், நீங்க சொன்ன ஆளை நான் விடாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். குட். அவர் இப்ப எங்க இருக்காரு? அவர் இப்போ டவர் பார்க்ல இருக்காரு மேடம். தனியா உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நிதானத்துல இல்ல மேடம். ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு மனசை போட்டு குழப்பிட்டே இருக்காரு மேடம். என்னன்னே தெரியல. அதுதான் எனக்கு வேணும். அப்போ நான் வரதுக்கு இதுதான் சரியான நேரம். அப்புறம் சொல்லுங்க மேடம். நீ அவரை கவனிச்சுட்டே இரு. அவர் அங்கிருந்து கிளம்புற மாதிரி இருந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே மேடம், ஷூர் மேடம். ஓகே. அது பழைய கான்செப்ட். ஹீரோவும் ஹீரோயினியும் அட் அ டைம்ல மாடியில் எஸ். டேய் என்ன என்ன எழுதிட்டு இருக்க? கான்செப்ட் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த கான்செப்ட். டச்சி என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு ஓவரா சீன் போடுற இப்போ? ஒரு மனுஷனை நிம்மதியா வேலை செய்ய விட மாட்டீங்க. பயந்துட்டானோ? அப்படியே எடுத்து போட்டேன்னு வச்சுக்க. இப்போ நீ என்ன கிழிச்சிட்ட? அதை நான் வந்து கெடுத்துட்டேன். ஏண்டா பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்களாம் கூட ஒரு பேனா தான்டா வச்சிருப்பான். நீ 3 பேனா வச்சுக்கிட்டு 2 கோடி கிழிச்சிருக்க. இது ஒரு வேலையா? பெருத்த அவமானம். இங்க பார், வேலை செய்யறேன்னு டிஸ்டர்ப் பண்ணாத. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நானா? ஆமாண்டா. யூடியூப் சேனல் ஓபன் பண்ணணும்னு பிளான் பண்ணா மட்டும் பத்தாது. அதை டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்றதுக்காக உழைக்கணும் மிஸ்டர் நட்ராஜ். அதைத்தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ இதுவரைக்கும் எதுவுமே பண்ணல. சரி விடு, எதுவுமே பண்ணலதான். பண்ற என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? டேய், நான் ஒன்ன டிஸ்டர்ப் பண்றேனா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்ன கிழிச்சிட்டு இருந்த நீ? மிஸ்டர் நட்ராஜ். டேய் பஞ்சு, என்னடா சவுண்ட் ஓவரா இருக்குது? அது ஒண்ணு இல்லைங்க. என்னடா என்ன மும்மரமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லப்பா. நானும் நட்டுவும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அத பத்தி தான் தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. யூடியூபா? ஆமாப்பா. அதுல என்ன பண்ண போறீங்க? அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லப்பா. ஸ்மால் மேட்டர் தான். நட்டு சொல்லுவான்ப்பா. சொல்றேன். நீ தான் ஏதோ பெருசு பெருசா பிளான் பண்ணி வச்சிருக்க. நீயே சொல்லு. பாவி பயவுல நேரம் பார்த்து பழி வாங்குது பாரு. அண்ணனுக்கு தம்பி தப்பாம பிறந்திருக்கு. உங்களை உன் மைண்ட் வாய்ஸ் கேக்குது. சொல்லு. என்னடா சொல்ல? அது வந்துப்பா, நம்ம புதுசா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம்ப்பா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, யூடியூப்குள்ள போய் நமக்குன்னு ஒரு புதுசா ஒரு சேனல் ஓபன் பண்ணணும். அதுக்கு தான் நான் நல்ல பேரா ஒன்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுவுமே ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குதுப்பா. கூடிய சீக்கிரம் நான் ஒரு நல்ல பேரா செலக்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய நல்ல நல்ல வீடியோஸா எடுத்து போடணும்பா. அப்பா, அந்த வீடியோஸை எடுத்து போடுறதோட விட்டுறக்கூடாது. அதை மானிட்டைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கோகுலு அது என்னன்னுட்டு கூகுள் ஆட்சென்ஸ்ல போய் ஆட் பண்ணிக்கணும்பா. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற வீடியோவை நிறைய பேர் பார்க்கணும்பா. இப்போ நம்ம போடுற வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமானாதான்ப்பா வியூஸ் அதிகமாகும். குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேராவது நம்ம சேனலை பார்த்தாதான் நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்பா. பயப்புல சில நேரங்களில் கிறுக்குத்தனமா யோசிச்சாலும் மேட்ரை கரெக்டாக சொல்றானே.
என்னமோ சொல்றான், என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா ஏதோ நல்லா பண்ண போறான்னு தெரியுது. காதுல 2 பேனா வச்சிருக்கானே, நல்லா பண்ணுவான், நல்லா வரும்டா. தேங்க்ஸ்பா தேங்க்ஸ்பா. தேங்க்யூப்பா. டேய் ஏதோ புதுசா பண்றீங்கடா. நம்ம நாகராஜையும் சேர்த்துக்குவேன். கண்டிப்பாப்பா, அண்ணனை சேர்த்துக்காமலா? அட ஏன்பா, நாகராஜுக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாதுப்பா. ஏண்டா? டேய் இல்ல 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 இல்ல, சும்மா நட்டு அண்ணனை சொன்னோன்னு கோவம் வருது. உங்க அண்ணன் இல்லாம நான் என்னப்பா செஞ்சிருக்கேன்? அவனை கண்டிப்பா சேர்த்துக்கிறேன்ப்பா. சேர்த்துக்கிறேன்ப்பா. அப்பா ஐயோப்பா, எதுக்குடா இப்ப அடிக்கிறேன்? அப்பா கூட வா. அடடே, வாங்க பாட்டியம்மா, வாங்க வாங்க வாங்க. எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஐயா. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா வாங்க பாட்டி, எப்படி வாங்க இருக்கீங்க? பாட்டிமா. என்ன தீபாவளி பலகாரமா? அப்பா அம்மா, உங்க கூட யாரும் எங்க தனியா வந்திருக்கிறீங்க? அதை ஏன் கேக்குறீங்க? நான் தினமும் சொல்லிக்கிட்டு இருப்பேன், ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. யாரும் வர மாட்டேங்கிறாங்க. இருந்து பார்த்தேன், சரி ஒரு எட்டு போய் பேசிட்டு வந்துடலாமேன்னு ஆசை வந்துருச்சு, அதான் வந்துட்டேன். என்ன பாட்டி, நீங்க பேசணும்னு நினைச்சிருந்தா எதுக்கு இந்த தள்ளாத வயசுல இப்படி தூரம் பஸ் ஏறி வந்தீங்க? அங்க இருந்து அப்படியே ஒரு போன் பண்ணிருக்க வேண்டியதானே? நான் தான் போன்லாம் வச்சுக்கிறது இல்லையாப்பா, அதான் நேர்ல வந்தேன். நான் எதுக்கு வந்தேன்னா, தெரியும் பாட்டி, பேத்தி உண்டாயிருக்கிறா, பார்க்க வந்திருக்கிறீங்க. என்னையா சொல்றீங்க? என் பேத்தி கர்ப்பமா இருக்காளா? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? பேத்தி உண்டாயிருக்கிறது கூட உங்களுக்கு தெரியாதா? இல்லையே, தெரியாத. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். வேதா கர்ப்பமான விஷயம் அவ பாட்டிக்கே தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா வேதா அவங்க வீட்டுல யார்கிட்டயும் சொல்லல. ஏன் அவ சொல்லல? அப்படியா? ஆச்சரியமா இருக்குதே. டேய் நடராஜா, போய் வேதா கிட்ட பாட்டி வந்திருக்கான்னு சொல்லி கூட்டிட்டு வா. சரிப்பா. அவசரப்படாத கல்பனா, முதல்ல முழுசா என்ன நடக்குதுன்னு பாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். நம்பவே முடியலையுமா? வேதா உண்டாயிருக்கான்னு வீடே அமக்கலை போடுது, உங்ககிட்ட எப்படி சொல்லாம போனாருவா? என்ன இது? பாட்டி மடி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. சரியான நேரத்துல தான் வந்திருக்கா. மாட்டுனேன். பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கீங்களா? என்ன பாட்டி ஆச்சு? வேதா, பாட்டி முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாரு. நீ உண்டான சமாச்சாரத்தை முதல்ல அவங்க கிட்ட தானே சொல்லி இருக்கணும், ஏன் சொல்லல? ஏமா, நீ கர்ப்பமா இருக்கேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேம்மா. நீ மாசமா இருக்கேன்னு கேட்ட உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை விட நீ சொல்லி அந்த விஷயத்த நான் கேட்டிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏம்மா சொல்லல? பாட்டி கேக்குறாங்கல்ல, சொல்லுமா. எவ்வளவு முக்கியமான விஷயம், ஏன் சொல்லாம விட்ட? நல்லா கேளுங்க மாமா. ஏம்மா சில மாதிரி நிக்கிற? சொல்லுமா. சொல்லுமா, ஏம்மா சொல்ல மாட்டேங்கிற? எப்படி சொல்லுவா? அவ சொல்ல மாட்டா. ஏன்னா அவ உண்மையிலேயே கர்ப்பமா இல்ல. அப்படி உண்மையிலேயே கர்ப்பமா இருந்திருந்தா அவளே சொல்லிருப்பாளே. சொல்லுமா. ஏன் பாட்டி, உங்களுக்கு சொல்லணும்னா முதல்ல நீங்க போன் யூஸ் பண்ணோம்ல. போன் யூஸ் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதான் நான் அம்மா கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னேன். அம்மா உங்ககிட்ட சொல்லலையா? போய் அவகிட்டயா சொன்ன? உன் அம்மா என்ன ஒரு மனுஷியாவே நினைக்கிறது இல்ல, நீ போய் அவகிட்ட சொல்லிருக்கிய. அவ என்கிட்ட எதுவுமே சொல்லலம்மா. இந்த பாட்டி சரியான லூஸ். நான் அம்மா கிட்ட போன்ல சொல்லிட்டேன் மாமா. அம்மா மறந்து போய் பாட்டி கிட்ட சொல்லல. அதான். அதானே, வேதா எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பம்மா. அது எப்படி உங்ககிட்ட சொல்லாம இருப்பா? சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, அவங்க மறந்துட்டாங்க போல இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் எதையாவது சொல்லி தப்பிச்சிடுறாளே. மாமாவும் இவ எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுறாரு இவர. எது எப்படியோ, என் பேத்தி மாசமா இருக்கா. எந்த குறையும் இல்லாம நீ சந்தோஷமா இருக்கணும்மா. அந்த மூகாம்பிகை அம்மன் தான் அவளுக்கு காவலா இருக்கணும். சீக்கிரமா ஒரு பேரனை பெத்து கொடுமா. அத நான் கண்ணார பாத்துட்டு நான் கண்ணை மூடிடுறேன். பாட்டிமா, அப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா.
பாட்டிமா ரூம்ல கூட்டு போமா, ரூம்ல கூட்டு போ. அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டோம். சரிங்கம்மா. அப்பா எங்கப்பா போறீங்க? நான் டிராப் சரி வா, சீக்கிரம் வா. முருகா நல்லபடியா குழந்தை பிறந்துடணும். என்ன எல்லாருமா சேர்ந்து எமோஷன் ஆகி என்னுடைய திங்கிங் பவரை கட் பண்ணிட்டாங்க. என்னுடைய ரைட்டிங் பேட வேற அந்த நட்டு போய் பிடிக்கிட்டு போயிட்டான். எனக்கு இப்ப எழுதுற முடே வராதே. இந்தா சொன்னேன் இல்ல, யூடியூப் சேனல் ஓபன் பண்ணா டெவலப் பண்ணணும், டெவலப் பண்ணா எக்ஸிக்யூட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ண ஆர்டர் பிடிக்கணும். அதெல்லாம் எப்படிங்கறத இப்ப செய்றீங்க. நான் போயிட்டு வந்து இப்ப செக் பண்ணுவேன். உங்களோட டெவலப்மெண்ட், எக்ஸிகியூஷன் இதெல்லாம் புஷ்ஷுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. போடா, இன்னும் புள்ளையார் சொல்லியே போடல. முதல்ல புள்ளையார் சொல்லியே போடுவான். அப்பா பிள்ளையாரப்பா என்னைய காப்பாத்துப்பா. நாகராஜ், மல்லி என்ன மல்லி நீ இந்த பக்கம்? நான் இங்க வந்தது இருக்கட்டும், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு நாகராஜ்? ஏன் முகம்ல ரொம்ப டல்லா இருக்கு? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். ஏன் போய் சொல்றீங்க? நீங்க டல்லா இருக்கீங்கங்கிறது உங்க முகமே காட்டி கொடுக்குது. என்ன நாகராஜ், என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மல்லி. அது சரி, ஓகே. என்கிட்ட சொல்ல முடியாத ஒரு விஷயம்னா நீங்க என்கிட்ட சொல்ல வேணாம். இல்ல மல்லி, மனசு சரியில்லை. இல்ல வேதா சின்ன ரொம்ப நம்புறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களாண்ட நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த மாறிக்கணும்னு தோணுது. அது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது. முகத்தை பார்த்து பேச முடியல. இல்லை எனக்கு அது ஒரு நாள் அவங்களாண்ட மாட்டி பண்ண பயமா வர இருக்குது. நாகராஜ், நீங்க எந்த விஷயத்த நினைச்சு பயப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நம்ம 2 பேரும் காதலிச்சோங்கிற விஷயம் வேதாக்கு தெரிஞ்சிருமோன்னு நீங்க பயப்படுறீங்க. கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா வேதா கிட்ட அதை பத்தி சொல்ல மாட்டேன். நீங்களும் சொல்லிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாதபடி நம்ம பார்த்துக்கலாம். ஆனா ஒருவேளை வேற யார் மூலியமாவது இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? ஏன் நாகராஜ், இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு தவிர வேற யாருக்காவது தெரியுமா? பஞ்சிக்கு தெரியும், அப்புறம் கல்பனா நீக்கு தெரியும். ஐயோ, அவங்க 2 பேருக்கும் தெரியும்னா இது ரொம்ப ரிஸ்கான விஷயமாச்சே. உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரியும்னா பரவாயில்ல, நம்ம 2 பேரும் வேதா கிட்ட இதை பத்தி சொல்ல போறது இல்ல. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குங்கும் போது அவங்க மூலியமா வேதாக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா? ஐயோ ஆமாமா, அதான் எனக்கு பயமே. வேற சின்ன முழுசா நம்பிக்கிறாங்க. நான் தெரிஞ்சதுன்னா அவங்க எம்எல்ஏ வச்சு நம்பிக்கையே போயிடும். எனக்கு பயமா இருக்குது மல்லி. இந்த விஷயத்த நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? வேற என்ன, யாரோ வேதாவுக்கு சொல்லி இந்த விஷயம் தெரியறத விட நீங்களே நேரா வேதா கிட்ட போய் இந்த விஷயத்த நாசுக்கா சொல்லிட்டீங்கன்னா போதும். ஐயோ மல்லி, நீ வேற என்னாலாம் போய் அவங்களாண்ட வேணாம் வேணாம். இதுதான் உங்க பிரச்சனை. சின்ன சின்ன விஷயத்த கூட நீங்க பெருசா நினைக்கிறீங்க. இத பாருங்க, நம்ம 2 பேரும் காதலிச்சது உண்மை. ஆனா அது பழைய விஷயம், அது அந்த காலம். அப்ப நடந்ததை பத்தி நீங்க இப்ப எதுக்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியல. இப்போ நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்கள், நமக்குள்ள எந்த உறவும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு இந்த விஷயத்தை வேதா கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கிறீங்க? நாகராஜ், கல்யாணத்துக்கு முன்னாடி காதலுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அது நீங்க அவங்க கிட்ட சொல்லாம மறைக்கணும்னு நினைக்கிறது உங்களுக்கு பெரிய தப்பு மாதிரி தெரியுது. இது பாருங்க, நம்ம காதலிச்ச விஷயம் எப்படியாவது வேதாக்கு தெரியாதா வரும்.